Hello friends, welcome to the Run Academy. Very good morning to all. So, இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன தகவலை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா 60 days revision planல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெற்றிகரமா 40 days நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவுல நம்ம அந்த 40 days என்னென்ன விஷயங்கள் முடிச்சிருக்கோம், நெக்ஸ்ட் லாஸ்ட் அந்த 20 days நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் நான் முழுசாக சொல்ல போகிறேன். ஓகேவா? இந்த வீடியோ பதிவு முழுசாக பாருங்கள். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 20 டேஸ்க்கு உண்டான ரிவிஷன் பிளானை நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். அதுக்குண்டான லைவ் பார்த்தா நைட் 9 மணிக்கு நடக்கும். ஸோ அந்த லைவ் கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் 20 டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோன்றத அந்த பிளானோட நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த 40 டேஸ் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ் எடுத்தோம் அப்படின்னா தமிழில் மொத்தமாக நம்ம யூனிட் வைஸாக தான் நம்ம டெஸ்ட் வச்சுருந்தோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 3 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு 10 டேஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 3 யூனிட்டும் அதேமாதிரி 7th யூனிட்ல ஒவ்வொரு பார்ட்டாகவும் நம்ம முடிச்சிருந்தோம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் அந்த 4th 10 டேஸில் நம்ம 3 யூனிட்டை கம்பைன் பண்ணி நடத்திட்டோம். ஓகேவா? ஏன்னா 3மே ரொம்ப சின்ன பார்ட் தான், ஒரே லாங்குவேஜ் தான். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பார்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா முழுக்க டிரான்ஸ்லேஷன் தான். கலைச்சுருக்களும் டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்த்தாலே ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 யூனிட்டை ஒன்றா ஜாயின் பண்ணி அதேமாதிரி 7th யூனிட்ல இருந்த ஒரு சில டாப்பிக்கை நம்ம மெர்ஜ் பண்ணி லைவ் டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா 100% நம்ம யூனிட் வைஸாக நம்ம சிலபஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த என்னென்ன லைவ் டெஸ்ட் சொல்லியிருந்தோமோ அதை ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா அந்த 10 டேஸ்க்குள்ளவே நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா 4 மாடல் எக்ஸாமை நம்ம பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ 4 மாடல் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 800 கொஷின் நீங்கள் தயாராகிருப்பீங்க. ஓகே, ஏன்னா 4 8 அப்படிங்கும்போது ஒரு 800 கொஷின் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா ஆங்கிலுமே நம்ம பார்த்தோன்னா டெஸ்ட் வச்சுட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்து மேக்ஸ்னு வரும்போது பார்த்தோன்னா மேக்ஸில் நம்ம 600 மேக்ஸ் நம்ம போடுறதா சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு 100 மேக்ஸ் அப்படின்ற மாதிரி 10 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 400 மேக்ஸ் நம்ம அதையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கடைசியாக போட்ட அந்த மேக்ஸில் ஒரே மேக்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 சம்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருந்தோம். அதை கரெக்டாகவும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இன்னும் நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா தமிழ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேக்ஸ் எடுத்துக்கும் போது இன்னும் நமக்கு ஒரு 200 மேக்ஸ் இருக்குது. அந்த 200 மேக்ஸை நெக்ஸ்ட் வரக்கூடிய 20 டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, டோன்ட் வரி. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜிகேன்னு வரும்போது ஸோ ஜிகேல நம்ம என்னென்ன டாபிக் முடிச்சிருக்கோம் அப்படின்னா பாலிட்டி லைவ் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எக்கனாமிக் யூனிட் 6, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி, இந்த 4 டாபிக் நம்ம முடிச்சிடும். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வரக்கூடிய ஏரியாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஒரு 15 கொஷின் வருதுன்னு வச்சுக்கலாமே. அதுமாதிரி எக்கனாமிக்கும் யூனிட் 6 பார்த்தீங்கன்னா 20 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 55 கொஷின். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு 10 கொஷின், மொத்தமாக ஒரு 65 கொஷினுக்கு நம்ம தயாராகிட்டோம். இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா 10 கொஷின். அதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஒரு பார்ட்டும் ஜியாகிரஃபி ஒரு பார்ட்டும் இருக்குது. சயின்ஸ்லேருந்து ஒரு 5 கொஷினும் ஜியாகிரஃபிலேருந்து ஒரு 5 கொஷின் எடுத்துட்டோம் அப்படின்னா மொத்தமாக இன்னும் ஒரு 10 கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிகே லைவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்குது. ஸோ அந்த லைவ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ அதுக்கு நான் பிளானாக நைட்டு கொடுக்குறேன். ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அதுக்கு உண்டான அந்த டெஸ்ட் என்னென்ன டெஸ்ட் எப்போ நடக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுவேன். ஃபஸ்ட் நம்ம ஜியாகிரஃபியை முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸை நம்ம பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? இதான் விஷயம். ஸோ அதுக்கடுத்த விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு 10 டேஸ்க்குமே ஒவ்வொரு மந்த்தை நம்ம கம்ப்ளீட் பண்ண தான் சொல்லியிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 10 டேஸில் பார்த்தீங்கன்னா 4 மந்த், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஓகேவா? இந்த 4 மாதத்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸும் கொடுத்தாச்சு, பிடிஎஃப்பும் கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேக்ஸ் அந்த 200 மேக்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஷேர் பண்ணும். அதை நான் இன்னைக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, அந்த ஒரு விஷயம் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்ருப்போம். பட் ஆனால் பிடிஎஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிவிஷன் பேட்ச் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அந்த பிடிஎஃப் நான் இன்றைக்கி கொடுத்துருவேன். சரிங்களா? ஓகே, அந்த நெக்ஸ்ட் 20 டேஸ் ஓகே என்ன நமக்கு எக்ஸாமுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 23 நாள் 24 நாள் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 17 அப்படின்னும் போது இன்னும் நமக்கு இதில் ஒரு 13 நாள், அதில் ஒரு 11 நாள் சேர்த்தோம் அப்படின்னா 24 நாட்கள். அதில் லாஸ்ட் டே நமக்கு தேவை. அதில் 4 டேஸை விட்டுருங்க. ஓகே, அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி 4 டேஸ் விட்டுருங்க. இந்த 20 டேஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கத்தோட இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நைட்டு 9:30 மணிக்கு ஒரு லைவ் வரேன்.
9லேருந்து 9:30 மணிக்கான இன்டிமேஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த லைவ்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ண போறோன்றத நான் தெளிவா சொல்றேன். அத முழுசா கவனிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் நெறைய பேர் சார் இந்த கொஞ்சம் கேப் குடுங்க. 60 டேஸ் வந்து தொடர்ச்சியா வந்து கொண்டு போக வேணாம். நடுவுல கொஞ்சம் கேப் இருந்தா நல்லாருக்கும். நாங்க வந்து முடிக்காத பெண்டிங் டாபிக்லாம் வந்து முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த கொஞ்ச நாள் கேப் எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1 வாரம். சரி, அந்த 1 வாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க அந்த பெண்டிங் என்னென்னலாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. நெறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணீங்க சார். இந்த 1 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்காம விட்டீங்களா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டா குடுக்கன்னு தெரியல. ஆனா நான் என்னெல்லாம் பெண்டிங் வச்சிருந்தனோ, என் மனசுல இருந்த பாரமே குறைஞ்சு போச்சுன்ற மாரி, நான் வச்சிருந்த பெண்டிங் டாபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அழகா பயம், பதட்டம் இல்லாம ரிலாக்ஸா முடிச்சுட்டேன் சார். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது நம்ம வந்து ஒரு பிரேக் குடுக்குறத அத சரியான முறையில பயன்படுத்துறது தான் ரியல் காம்படிட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? அத கரெக்ட்டா யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த 1 வாரம் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வந்து மந்த்தா அது வீக்கா வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். நீங்க வீக்கான பார்ட்ட முடிக்கிறதுக்கு இந்த ஒரு வீக் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நெக்ஸ்ட் 20 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தமிழ் வந்து முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா கவர் பண்ண போறோம். சரியா? ஒவ்வொரு பார்ட்லாம் கிடையாது. ஓகே. அகர வரிசை அந்த மாரிலாம் கிடையாது. டாபிக் வைஸ், யூனிட் வைஸ் ஓவர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் சிலபஸ். ஓகேவா? ஸோ ஒரு லைவ் டெஸ்ட் அப்டின்னா, அதில ஃபுல்லா உங்களுக்கு வந்துரும். அந்த மாரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, கம்ப்ளீட் பண்ண போறோம். சரியா? அது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் 200 மேக்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா அது நான் என்ன பண்றேன் அப்டின்னா, நெறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டீங்க சார், ரொம்ப நேரம் வந்து பார்க்க முடியல சார். மேக்ஸ் வந்து பயமா இருக்கு. 50, 50 குடுங்க அப்டின்ற மாரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ டைம் இருக்கும் பட்சத்தில் 50, 50 குடுக்குறேன். இல்ல 25, 25 குடுக்குறேன். இல்ல அப்டின்னா ஒரே டைம் 100 மேக்ஸ். ஓகே. இந்த 100 மேக்ஸ் எடுத்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ணி, சரி அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கேமரா செட் பண்ணி, பிக்சர் கரெக்ட்டா ஜூம் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிடிஎஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, லேப்டாப்லேருந்து அந்த டிஜிட்டல் போர்டுக்கு சென்ட் பண்ணி, அத ஓப்பன் பண்ணி, அத சேவ் பண்ணி, இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்றதுக்கு ஒரே வீடியோ. இது உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கு. அ அத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து 100 மேக்ஸா ஒரே லைவா போடலாமா? ஓகேவா? இல்ல 25, 25 போடலாமா? உங்களுடைய கருத்த வந்து கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. அதே மாரி இந்த 40 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்னென்ன விஷயங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது கஷ்டமான பார்ட் எதனா இருந்துச்சுன்னா, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அது சம்மந்தமா நம்ம ரீகால் பண்ணலாம். ஓகேவா? அதான் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, சரி இப்ப நம்ம அடுத்த 20 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஓவராலா தான் ரிவிஷன் பண்ண போறோம். இந்த பார்ட்ன்ற மாரி கிடையாது. அதாவது எக்ஸெப்ட் ஜியோகிராஃபி அண்ட் சயின்ஸ். ஜியோகிராஃபி அண்ட் சயின்ஸ் மட்டும் தான் டாபிக் வைஸ் உங்க லைவ் டெஸ்ட் போகும். மீதி எல்லாமே ஒட்டுமொத்தமான லைவ் டெஸ்ட்டா தான் இருக்கும். பால்லேருந்து 100 கொஸ்டின் அது எல்லாமே கலந்துருக்கும். ஓவரால் சிலபஸ வந்து நாங்க கவர் பண்ணி உங்களுக்கு குடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அத பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட்டே உங்களுக்கு வந்து கொண்டு போகும். ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சரி இந்த டாபிக் இல்ல இந்த பார்ட் வந்து நான் வீக்கா இருக்கேன். இத நான் எப்படி வந்து ஸ்ட்ராங் பண்ணணும்? ஸோ இந்த மாரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, அத கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. இந்த 40 டேஸ்ல நம்ம எடுத்த சப்ஜெக்ட்ல வந்து ஏதாவது உங்களுக்கு வீக்கா இருக்கீங்க. இல்ல வந்து இந்த சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலா வந்து எனக்கு தேவை சார். இந்த சப்ஜெக்ட்லேருந்து சப்போஸ் நீங்க கொஸ்டின் மேக் பண்ண போறீங்கன்னா, இந்த டாபிக்லேருந்து மேக் பண்ணுங்க. இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னாலும் தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்குண்டான விளக்கத்தோட நைட்டு 9:30 மணிக்கு நான் ஒரு லைவ் வரேன். அந்த லைவ்ல நெக்ஸ்ட் 20 டேஸ்க்கு உண்டான பிளானோட ஒரு பக்காவான பிளானோட வரேன். ஸோ பெண்டிங் எதுவா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, மூட்டை முடிச்சு கட்டி அதாவது முடிச்சு வச்சிருங்க. ஓகேவா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.